காவேரி, கங்கா, விஜய், சாரதா 4 பேருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. போயிட்டு அங்கே செக்லாம் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு வராங்க. வர வழியில் வேண்டுதல் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வேண்டுதல் எல்லாமே பண்ணுறாங்க. பண்ணி முடிச்சிட்டோன்னே ரொம்ப முடியல. அம்மா நீ எதுக்குமா இப்படி வேண்டிகிட்டு இருக்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. இல்லை இந்த மாதிரி வந்து உனக்கு அம்மா போட்டதில்ல, அதனால் குழந்தைக்கு பாதிக்கும்னு சொன்னாங்க, அதனால தான் நான் இப்படி வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. என்னங்க டாக்டர் இப்படி சொல்லியிருக்காங்க, ஒரு வார்த்தை கூட நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லை, ஏங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. இல்லை உன்கிட்ட சொல்லாத மாதிரி உங்கள் அம்மாக்கிட்டையும் நான் சொல்லாமல் இருந்திருக்கலாம், பாவம் அவங்கள பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அப்படியே கங்கா எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க, எதுவுமே பேசவே இல்லை. சரிம்மா வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போன உடனே அவங்களுக்கு காய்ச்சல் வந்துடுது. ஐயோ என்னம்மா இவ்வளோ காய்ச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈர துணி எல்லாமே போட்டு அப்படியே ஒத்துறாங்க. நெத்தியில் எல்லாமே ஈர துணியெல்லாம் போடுறாங்க. அம்மா ரொம்ப ஃபீவராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் ஒன்றா போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. கங்கா அப்போ சொல்கிறாங்க, ஆமாம் நீ எதுக்காக வேண்டிக்கிட்ட, உனக்கு தேவையில்லாத வேலை தானே, நீ நீ எதுக்காக இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்க, அதுவும் காவேரிக்காக நீ வேண்டிக்கணுமா அப்படின்னு கங்கா கேட்குறாங்க. அதை கேட்டவுடனே அப்படியே காவேரிக்கு கோபமாக வருது. இப்போ என்னக்கா பிரச்சனை, அம்மா வந்து வேண்டுதல் பண்ணது பிரச்சனையா, இல்லை எனக்காக வேண்டுதல் பண்ணது உனக்கு பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டும் தாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க கங்கா. ஏண்டி நீ இப்படி பண்ணிகிட்ருக்க, ஏண்டி இங்கே பாருடி ஏற்கனவே தலை வலிக்குது, இன்னும் கொஞ்சம் தலைவலி அதிகமாகாத, நீ எழுந்து உள்ளே போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஏதோ உன் நல்லதுக்கு நான் பேசினா தேவையில்லாத என்ன தான் திட்டுற நீ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க கங்கா. உள்ளே போனவனையே யமுனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்களும் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமாடி, அதுவும் காவேரியோட குழந்தைக்கு ஏதாவது ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு அம்மா வேண்டுதல் வச்சிருக்கு தெரியுமா, வேண்டுதல் பண்ணி உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு, எல்லாம் அந்த காவேரி தான் அப்படி தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க தெரியுமா, எனக்கு அந்த குழந்தை மேலேயே ஒரு வெறுப்பு வந்துடும் போல இருக்குது பிறக்கிறதுக்குள்ளே அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் அந்த குழந்தை என் குழந்தை 2 குழந்தையும் ஒரே மாதிரி தான் நான் நினச்சேன், ஆனால் இவங்க பண்ணுற அக்கப்போரெலாம் பார்த்தா எனக்கு அந்த குழந்தைய பிடிக்காமல் போயிடும் போல இருக்குது அப்படின்னு கங்கா யமுனா கிட்ட சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம் அம்மா அப்படி தான் பண்ணோம், பண்ணால் ஒரடியாக தூக்கி வச்சுட்டு தலையில் ஆடும், இல்லைன்னா அப்படியே தூக்கி கீழே போட்டுரும், அம்மா எப்போவுமே அப்படி தானே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்கிறாங்க. ஆமாடி 2 பேரும் சேர்ந்துட்டு எப்போ பார்த்தாலும் அப்படியே அன்பாக பாசமாக கொஞ்சிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. ஆமாம் அவங்க 2 பேரும் எப்போவுமே அப்படி தானக்கா இருப்பாங்க, அதுதான் நமக்கே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்கிறாங்க. என்ன தான் இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ விஜய் வந்து ரூமில் இருக்காரு. அங்கேருந்து காவேரி வராங்க. வந்த உடனே அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் வந்துட்டு இவ்வளோ பெரிய விஷயத்தை எதுக்காக மறைச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை காவேரி, குழந்தை நல்லா இருக்குல்ல அது போதும் சரியா, நீ ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காத அப்படின்னு விஜய் சொல்லிகிட்ருக்காரு. அப்போ நிவின் கிட்ட பேசிகிட்ருக்காரு. யார்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நிவின் கிட்ட தான். சரி நீங்கள் சாப்பிட்றீங்களா, நான் போய்ட்டு டிஃபன் கொண்டு வரேன் அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. இல்லை இல்லை நானும் நிவினும் 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டு தான் வந்தோம், வர வழியில் நிவின் பசிக்குதுன்னு சொன்னார், அவர் கூட நான் டிஃபன் சாப்பிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை.